Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா எல்லாரும் கேட்ட கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கருவாட்டு குழம்புக்கு இன்னைக்கு நான் நெத்திலி மீன் கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் அப்படின்றதுனால நான் முழுசாவே இதில் சேர்த்துக்க போறேன். ஃப்ரீசர்ல இருந்து நெத்திலி மீன் கருவாடை எடுத்துட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. அப்பதான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழம்பு இன்றைக்கி என்னோட மதர் இன் லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டைலில் இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 3லேருந்து 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி இடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 4ஆவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நாட்டு கத்திரிக்காய் அப்படின்றதுனால, அதே மாதிரி சின்ன சின்னதாகவும் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே சேர்த்துட்டோம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கருவாடை இதில் சேர்த்துருங்க, தண்ணி இல்லாமல். அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெத்திலி கருவாடுக்கு பதிலாக உங்கள்கிட்ட எந்த கருவாடு இருந்தாலும் இந்த ஸ்டைலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது அதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இதில் உப்பு, அப்புறம் கலந்து தூள் சேர்த்துருக்கேன். கலந்து தூள் அப்படின்றது குழம்பு தூள். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து தூள் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கலந்து தூள் இல்லை, நீங்கள் நார்மலாக போடுற குழம்பு தூளும் உங்களுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். இது நாட்டு கத்திரிக்காய் அப்படின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான். பொடியோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொத்தமல்லி அதில் இந்த மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான். இதை நம்ம ரெஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு நம்மளுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி 7 நான்வெஜ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.